हरे कृष्ण माता जी। नमो वो विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय बुदले श्रीमती जयपताक स्वामिनी दीनामनि नमो आचार्य पदाय निदाय कृपतायने गौरव दामताय नगर ग्रामतारिणी नमो वो विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय बुदले श्रीमती भक्ति वेदांत स्वामिनी दीनामनि नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பூரணத்தின் ஞானம் 7வது அத்தியாயம், ஸ்லோகம் நம்பர் 30 மாதாஜி. 30ங்களா? ஆமாங்க மாதாஜி. 30வது ஸ்லோகம். சாதிபூதாதி தைவம் மாம் சாதி யக்ஞம் ச ஏ விதுஹு பிரயாணகாலேபி சமாம் விட்டே விதுர் யுக்த சேதசஹ. சோ மரணத்தின் நேரத்தில் கூட எவ்வாறு பகவானை அறிய முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷராகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரணத்தில் நேரத்தில் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். சோ பகவான் எப்படி பௌதிக தோற்றங்களில் இருக்கிறார், அவர சக்திகள் எப்படி பறந்து விரிந்திருக்கிறது பௌதிக தோற்றத்துல, தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களையும் ஆள்பவனாக, ஏன்னா எல்லா யாகங்களுக்கும் அவர்தான் தலைவர். நீங்க யாருக்கு வேணா பண்ணிக்கோங்க, எந்த தேவர்களுக்கு வேணா பண்ணிக்கோங்க, கடைசியில எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, எல்லாமே பகவானுக்குத்தான் தரப்படுகிறது. சோ பரமபுருஷனாகவும், அவர்தான் பரம புருஷர், இருப்பவளே உயர்ந்த அப்படின்னுங்கிறதா பரம அப்படின்னு அவரை அறிந்து அவரை பற்றி உடனுடன் நிற்பவர்கள் மரண நேரத்தில் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம் இது மரண நேரம். மரணத்தின் போது பகவானை நினைக்கணும் அப்படின்னா பௌதிகவாதிகள், எப்பொழுதுமே ஜடசெயல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க, தேகாபிமானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பகவானை அறிய முடியாது. பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சரி, படிக்கிறேன் யார் படிக்கிறீங்களா? ஓகே, படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சரிங்க, படிங்க மாதாஜி. மாதாஜி பேஜ் நம்பர் சொல்லுங்க. எனக்கு 7:30 மாதாஜி. 7:30வது ஸ்லோகம். 431ங்க. 419 எனக்கு பழைய புக்கு. 31 புது புக்கு 431. பொருளுரை வழங்கிய ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றி மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுவோர் பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்னும் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தொடர்பில் பரமபுருஷர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தையும் தேவர்களையும் ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக இத்தகைய திவ்யமான உறவின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானின் மீது பூரண நம்பிக்கையை பெறுகிறான். அத்தகு கிருஷ்ண பக்தனால் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இவ்வாறாக அவன் இயல்பாகவே பரமபுருஷரின் வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு உயர்வு பெறுகிறான். இந்த 7ஆம் அத்தியாயம் எவ்வாறு பூரண கிருஷ்ண உணர்வினை அடைய முடியும் என்பதை முக்கியமாக விளக்குகின்றது. கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம் கிருஷ்ண பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாகும். அத்தகு உறவு ஆன்மீகமானது என்பதால் உடனே அது ஒருவனை பரமபுருஷருடனான நேரடி தொடர்பில் இணைத்து விடுகின்றது. பின்னர் கிருஷ்ணரின் கருணையால் அவரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உயிர்வாளியின் ஸ்வரூப நிலையையும், எவ்வாறு அவன் கிருஷ்ணரை மறந்து ஜட செயல்களில் பந்தப்பட்டுள்ளான் என்பதையும் முறையாக புரிந்து கொள்ள முடியும். நல்லுறவின் மூலம் கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக கிருஷ்ணரை மறந்ததாலேயே ஜட இயற்கையின் நியதிகளில் தான் சிறைப்பட வேண்டியதாயிற்று என்பதை ஜீவாத்மா அறிய முடியும். மேலும் கிருஷ்ண உணர்வினை மீண்டும் பெறுவதற்கான ஓர் அரிய வாய்ப்பே இந்த மனித பிறவி என்பதையும், இதனை பரமபுருஷரின் காரணமற்ற கருணையை பெறுவதற்கு உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அவன்
புரிந்து கொள்ள முடியும். துயரத்தில் உள்ள மனிதன், கேள்வியுடைய மனிதன், பௌதிக பொருட்களுக்கான தேவையுடைய மனிதன், பிரம்ம ஞானம், பரமாத்ம ஞானம், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோயிலிருந்து விடுதலை மற்றும் முழுமுதற் கடவுளை வழிபடுதல் முதலிய பல்வேறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எவனொருவன் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஏற்றம் பெற்றுள்ளானோ அவன் பல்வேறு வழிமுறைகளை கண்டுகொள்வதில்லை. அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை நேரடியாக எளிமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டன் என்னும் தனது ஸ்வரூப நிலையை அடைகிறான். அத்தகு நிலையில் தூய பக்தி தொண்டில் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதிலும் அவரை புகழ்வதிலும் அவன் ஆனந்தம் அடைகின்றான். இவ்வாறு செய்வதன் மூலம் தனது நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்பதில் அவன் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளான். இந்த உறுதியான நம்பிக்கை திருட விரத எனப்படுகிறது. பக்தி யோகம் அல்லது திவ்யமான அன்பு தொண்டின் தொடக்கம். இதுவே எல்லா சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். அந்த உறுதியான முடிவின் சாரமே இந்த 7ஆம் அத்தியாயம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பூரணத்தின் ஞானம் என்னும் 7ஆம் வேதாந்த சுவாமியின் பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அழகா பூர்ணத்தின் ஞானம், பகவானை பற்றிய ஞானத்தை இங்க நமக்கு கொடுக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அழகா நம்மளுக்கு அதை விளக்குறார். ஸோ பகவானோட திவ்யமான தொடர்பில் எப்பொழுது பகவானோட தொடர்பில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நாம மிக உயர்ந்த நிலையில இருக்கிறோம். ஆனா பகவானை பற்றி நினைக்காதப்போ மேல இருந்து ஒரு ராட்டினத்திலிருந்து கீழே தொத்துன்னு விழுந்து அப்படி இருப்போம். ஸோ நம்ம பௌதிகத்துல ஆழ்ந்திருக்கும் போது நம்மளோட ஸ்வரூபம் வெளிப்படாது. நம்மளோட ஸ்வரூப நிலை என்னன்னா ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. அப்ப பகவானுக்கு தொண்டு செய்வதை தவிர மற்ற நிலையில் ஆழ்ந்திருக்கும் போது பகவானுடைய நினைப்பே நம்மளுக்கு வராது. அப்போ கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மாயாக்கு சேவை செய்யறோம். ரெண்டே சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், கிருஷ்ணருடைய தொடர்பிலோ இல்ல பக்தர்கள் தொடர்பிலோ இல்லாதப்போ கண்டிப்பா நாம மாயைக்கு சேவை செய்யறோம். அப்ப பரமபுருஷ பகவானின் திவ்யமான உறவின் காரணமாக அவர் மீது பூரண நம்பிக்கையை ஒரு பக்தன் ஆரம்பத்துல பெறான். அப்புறம் இறக்கும் தருவாயில கூட அவனால அதை மறக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அவன் பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்காகவே தனது வாழ்நாள் ஃபுல்லாவும் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கடைசியில என்ன கிடைக்குது? மிகப்பெரிய லாபம். பௌதிகத்துல லாபம் தேடுறவங்களுக்கெல்லாம் ஒரு கோடியா லாபம் வந்தா கூட அதில் நிரந்தரம் கிடையாது. அவங்க உடலை விட்டா யாருகிட்ட அது போகுதுன்னு தெரியாது. அந்த சொத்துக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்னு தெரியாது. அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, சம்பாரிச்சவனும் அனுபவிக்க மாட்டான். ஆனா இப்போ கிருஷ்ணருக்காக ஒதுக்குகின்ற நேரம் அனைத்தும் அவனுக்கு முழுமையாக 100% வந்தடையும். நீங்க சொத்து சேர்த்து வச்சீங்கன்னா சண்டை தான் வரும். குடும்பத்துல சொத்து தகராறு எந்த வீட்டுல இல்லாம இருக்க பாருங்க. எவ்வளவு சம்பாரிச்சு வைங்க, நீ என்ன இது கூட இன்னும் சம்பாதிக்கல நீ அப்படின்னு தான் பிள்ளைங்க கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாரிச்சு வச்சாலும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அந்த இடத்த வாங்கியிருக்கலாம்ல, இன்னும் இதை பண்ணிருக்கலாமே, அதை பண்ணிருக்கலாமே. நம்ம சொந்த பந்தமெல்லாம் எப்படி சம்பாரிச்சிருக்காங்க இப்படி இதைத்தான் கேட்பாங்க. ஆனா பக்தி, இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதனோட வலிமை ஜாஸ்தி. இருக்கிறதெல்லாம் இங்க வெறும் கண்ணாடி தூள். நீங்க பௌதிகத்துல என்ன சேர்த்துனீங்களாலும். நாம துருவ மகாராஜா கதையில் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அவர் ஆசைப்பட்டார். அப்ப பகவான் அந்த ஆசையும் நிறைவேற்றி அவருக்கு பெரிய ஒரு ராஜ்யத்தையும் தந்து கூடவே பக்தி தொண்டை கொடுத்தார். சோ இது ஆனா அவரு ராஜ்யமெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பார்த்த உடனே பகவானே நீதான் எனக்கு வேணுங்கிறார். ஆனா பகவான் ரெண்டையும் கொடுக்கிறார். சோ இது சிலருக்கெல்லாம் பகவானோட கிருபையில, கிருபா சிக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கிருபைனால உடனே அந்த சிக்தி கிடைக்கும். நிறைய பேரு பக்தி தொண்டு பண்ணிதான் அதை வாங்கணும். ஆனா பகவான் நினைச்சாருன்னா உடனே கொடுப்பாரு. அது கிருபா சித்தி. அது போல பக்தர்கள் தொடர்பு ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பமே பக்தர் தொடர்புலதான் ஏற்படுது. அது ஆன்மீகமானதுங்கிறதுனால உடனே அது ஒருவனை பரமபுருஷரின் நேரடி தொடர்பில் நினைத்து விடுகிறது. முதல்ல பகவானோட தொடர்பு இல்லாம எப்படி ஒரு கரண்ட் வயரெல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல பல்ப் இருக்குது, ஆனா கனெக்ஷன் கரண்ட் வரல. எல்லாமே இருக்குது உங்க வீட்டுல,
சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் அழகா கோல்டன் கலர்ல போட்டிருக்கீங்க. ரொம்ப காஸ்ட்லி, எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணி பட்டாஃபட்டா இருக்கு எல்லாம். ஆனா கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாமே இருக்கு, ஒயர் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கரண்ட் மட்டும் இல்ல. அது மாதிரிதான் மனுஷன் என்ன பண்றான்னா, ஆத்மா, உயர்ந்த ஆத்மாவை கொண்டு பௌதிக வாழ்வுல ரொம்ப மேல இருந்தாலுமே அவனுக்கு முக்கியமான கனெக்ஷன் இல்லை. இப்ப பகவானுடன் தொடர்பில்லாத அந்த மனிதன் பிணத்திற்கு ஒப்பாவான். ஏன்னா பகவானோட தொடர்பு இருந்தாதான் வாழ்க்கையில அவனுக்கு அர்த்தமே புரியும். இல்லைன்னா அர்த்தம் புரியாது. எதுக்காக வாழ்றோம், எதுக்காக சாகிறோம், எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு துன்பம் வருது, இன்பம் ஏன் நிலைக்கிறது இல்ல, எதுவும் தெரியாது. அவன் அந்த மாயாக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். சோ கிருஷ்ணர் கருணையால் அவரே புருஷோத்தமர் அப்படிங்கறத ஒரு பக்தன் புரிஞ்சுக்கிறான். இப்போ உயிர்வாளியின் சொரூப நிலையும் அவன் எவ்வாறு அவன் கிருஷ்ணரை மறந்து ஜடசெயலில் பந்தப்பட்டுள்ளான் என்பதையும் அவனால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாம் எல்லாருமே கிருஷ்ண உணர்வுக்கு வந்தோன்னதான் நம்ம தெளிந்த நீரோடை போல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. அதுக்கு முன்னாடி எதுக்கு என்ன அடிக்கிறாங்க, ஏன் இந்த துன்பம் என்னை அடிச்சுட்டே இருக்கு, மாயா ஏன் அடிக்கிறாங்கன்னே புரியல. இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் புரியுது, அடிச்சாதான் நான் திருந்துவேன். சோ அந்த அளவுக்கு மூடர்களாக பௌதிகத்துல ஆழ்ந்து ஈடுபட்டுட்டு இருந்தோம். சோ நாம பல காரணங்களை சொல்லலாம். ஆனா நாம தான் அது காரணங்கிறது நம்மளுக்கு இதுல வந்த பிறகுதான் புரியுறது. தீதும் நன்றும் பிறன் தர வாரா அப்படின்னு. நம்மளோட வினதை நம்மளை அடிக்குது, அவங்களாம் கருவிகள் தான். நான் யாரெல்லாம் கை காட்டுறேனோ அவங்களாம் கருவிகள் தான். இப்பதான் நம்மளுக்கு பிரேயர் கூட பண்ண முடியுது. பிரேயர்ஸ் அப்படின்னா பிரார்த்தனைகள். பாகவத்துல நம்ம சிவபெருமானோட பிரார்த்தனை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சிவபெருமான் இப்ப எவ்வளவு அழகாக பிரார்த்தனை பண்றார். குந்தி தேவி, பிரம்மதேவர், வேதங்கள், சோ இந்த கஜேந்திரன், இந்த பிரார்த்தனைகள்லாம் பார்க்கும்போதுதான் பகவானை எப்படி பிரார்த்திக்க வேண்டும். நம்ம பிரார்த்தனை கூட எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு தான் கேட்டிருப்போம். அதெல்லாம் பிரார்த்தனை இல்லை, அதெல்லாம் பிசினஸ். நம்ம பகவானை ஒரு கொடுக்கும் கருவியாக அவரை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வாங்குறது மட்டும் ஒரு நன்றி கெட்ட செயலா நடந்துகிட்டு இருந்தோம். இப்பதான் நம்மளுக்கு எல்லாமே புரியுது. இப்ப பகவான் எவ்வளவு உன்னதமானவர், அவர்கிட்ட என்ன கேட்கணும், பக்தி மட்டும்தான் கேட்கணும், மத்ததெல்லாம் அவரே தருவாரு. நம்மளோட தகுதிக்கு ஏற்ப நம்மளுக்கு அதை தருவார். அப்ப பரமபுருஷனின் காரணமற்ற கருணையை பெறுவதற்கு நாம் மனித பிறவியை உபயோகிக்க வேண்டும். துயரத்தில் உள்ள மனிதன், இப்ப 4 விதமான மனிதர்கள் துயரத்தில் இருக்கிறவங்க, கேள்வி உடையவர்கள், அப்புறம் செல்வம் வேண்டும் என்பவர்கள், அப்புறம் ஞானம் வேண்டவங்க. இவங்க எல்லாமே பரமாத்ம ஞானம், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுல இருந்து விடுதலை மற்றும் முழுமுதற் கடவுளை வழிபடுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் நாம பார்த்தோம். சோ எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஏற்றம் பெற்றுள்ளானோ அவன் பல்வேறு வழிமுறைகளை கண்டுகொள்வதில்லை. ஏன்னா நிறைய வழிமுறை இருக்கு. குழப்பறக்குனே இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முட்டாங்கல் இருந்தா கூட அதுக்கு சீலை கட்டி ஒரு அம்மன் பேரை போட்டு விட்டுருவாங்க. கருப்பராயன் சொல்லுவாங்க, அதே இது மாரியம்மன், ஏதோ ஒரு பேரை சொல்லி அங்க ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. ஏன்னா பல வழிமுறைகள். ரஜோகுணத்துல தகுந்த ரஜோகுண வழிபாடு, தமோகுணத்துக்கு தகுந்த தமோகுண வழிபாடு, சத்துகுணத்துக்கு தகுந்த சத்துகுண வழிபாடுன்னு ஏகப்பட்ட வழிமுறைகளை, சடங்குகளை எல்லாம் பின்பற்றுவாங்க. ஆனா கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை நேரடியாக எளிமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டன் எனும் தனது சொரூப நிலையை அடைகிறான். அத்தகு நிலையில் தூய பக்தி தொண்டில் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதில் அவரை புகழ்வதிலும் அவன் ஆனந்தம் அடைகிறான். இப்படித்தான் தொடங்குது. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா. சோ நம்ம நேத்து கூட பார்த்தோம். ஸ்ரத்தானா என்ன? நம்பிக்கை. முதல்ல ஒரு நம்பிக்கையோட சரி என்னதான் இருக்கு கேட்டு பார்க்கலாம்னு நம்பிக்கையோட வர்றாங்க. அந்த நம்பிக்கை பலப்படும் போது ஸ்ரத்தா, சாது சங்கா, பக்தர்களோட தொடர்புல அவங்க தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. சாது சங்கா, அப்புறம் சாது சங்கால இருந்து பஜன கிரியா, அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ற 9 நிலைகள். ஸ்ரவணம் கேட்பது, ஸ்மரணம் சொல்லுவது பாடுவது, ஸ்மரணம் நினைத்து பார்ப்பது, ஸ்ரவணம் கீர்த்தனம், ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்.
இதுல ஏதாவதுல ஒன்றுல திடமாக அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒன்றிலோ அல்லது இதுல நிறைய 2 3 அப்படின்னு சொல்லி. சோ இப்படி செய்வதன் மூலம் தனது நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்பதில் அவன் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளான். இந்த உறுதியான நம்பிக்கை திரடவிரதா அல்லது பக்தி யோகம். இதுவே அன்பு தொண்டின் தொடக்கம். இப்படியாக அன்பு தொண்டு தொடங்குது. இதுவரைக்கும் பகவானை ஒரு வாங்கும் கருவியா மட்டும் வச்சிருந்தவங்க இப்ப பகவான் கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுவே எல்லா சாஸ்திரங்களோட தீர்ப்பு. அந்த உறுதியான முடிவின் சாரமே இந்த 7வது அத்தியாயம், அதாவது பூரணத்தின் ஞானம். வெற்றிகரமா 7வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு 8வது அத்தியாயம் தொடங்க போறோம். பரத்தை அடைதல், ரொம்ப முக்கியமான இறுதி முடிவு. பரத்தை அடைதல். பரம் அப்படின்னா என்ன? பகவானுடைய லோகம். பர அப்படின்னா உயர்ந்த. அந்த உயர்ந்த உலகை அடைவது எப்படி? ஏன்னா இதுக்குத்தான் நமக்கு முதல்ல இருந்து போராடுறோம். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்புறம் காலேஜ் கடைசியில ஐஏஎஸ் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கும்போது நாம என்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம். ஆனா ஒண்ணுமே படிக்கல, நான் எக்ஸாம் மட்டும் எழுதணும்னா எப்படி? ஃபெயில் தான் ஆகும். அது போல மரணத்தின் அந்த இறுதி எக்ஸாம் இருக்கு பாருங்க. அப்போ நீங்க பக்தி தொண்டு பண்ணல, நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் படிச்சுக்கலாம், கடைசியில் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுட்டு எக்ஸாம் முன்னாடி படிப்பாங்க. ஒரே குழப்பமா இருக்கும், படிக்கவே முடியாது. முதல்ல படிச்ச குழந்தைங்க எல்லாம் மறுபடியும் ஒரு ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டு போவாங்க. ஆனா படிக்காத இந்த பசங்க, சோம்பேறித்தனமா இருந்த பசங்க எல்லாம் கடைசியில பண்ணலாம், கடைசியில ஃபெயில் ஆயிடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா, பக்தி எதுக்கு இப்ப இருந்து பண்ற? உனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிடுச்சா? இது எதுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கிற இப்பவே? அவனுக்கு தெரியுமா என்ன அந்த முட்டாளுக்கு? பக்தி இப்ப பண்ணினாதான் பண்ண முடியும். கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னு சொல்லி 4 வயசுல இருந்து பண்ணணும். ஆனா எனக்கு 40 வயசுல தான் அது கிடைச்சிருக்கு. அதையுமே நீ இப்படி சொல்றியே. ஏன்னா நாளைக்கே என்பது நிச்சயம் கிடையாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் ரோட்ல போறேன், அடிபட்டு செத்து போனேன் அப்படின்னா எனக்கு என்ன தீர்ப்பு? சோ நான் பக்தி பண்ணல அப்படின்னா, எதுவுமே படிக்கல. பகவத்கீதா கிஞ்சித்த கீதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமாவது நீ படித்திருக்கிறாயா? கங்கை நீரை ஒரு சொட்டாவது குடித்திருக்கிறாயா அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கிறார் இல்லைங்களா? சோ முராரி அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அவனை நினை மூட மனமே அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்ப நான் பகவத்கீதை படிக்கல, பாகவதம் படிக்கல, பக்தர் தொடர்பு இல்ல, பக்தி தொண்டு பண்ணலைன்னா எங்க போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். சோ ஃபைனல் எக்ஸாம்ல ஃபெயிலு. ஆனா இங்க ஜட எக்ஸாம்ல ஃபெயிலு அப்படின்னா நம்மளுக்கு பல சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த எக்ஸாம்ல ஃபெயிலு நான் நினைச்சு பாருங்க. குழந்தையில அடிபட்டு நாம கருவுல இருந்து அடிபடுறோம். கருவெனும் சிறைக்குள்ள அந்த குழந்தை படும் பாடு பாகவதத்துல விவரிக்கப்பட்டது. அந்த இருட்டு அறையில மலம் மூத்திரமெல்லாம் இருக்கிற அந்த இருட்டு அறையில ஒரு குழந்தை கிருமிகள் அப்படி கடிக்கும். ஆனா அது கையு காலு கட்டி வச்ச மாதிரி ஒரே பொசிஷன், அத கூட சொரிய முடியாது. அதனால என்ன ஆகும்? அது மயங்கி விழுந்திருக்கும். அந்த கருவுல ரொம்ப தொந்தரவு இருக்கிறதுனால அது மயங்கி மறுபடியும் முழிக்கும். சோ அதுக்கு பேச முடியாதான நினைவு இருக்கும். சில அபூர்வமான ஆத்மாக்கள் என்ன பண்ணும்? பிரேயர் பண்ணும். பகவானே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை நினைக்காம நான் வெளியில வந்ததுல இருந்து உன்னைவே நினைப்பேன், நான் மற்ற எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுமா. ஆனா வெளியில வர்றப்போ முக்குணங்கள் தாக்கத்தினால மறுபடியும் பழையபடியா ஆரம்பிச்சிருமா, எல்லாத்தையும் மறந்து. பாருங்க அதனோட என்ன ஒரு கோரமான இது பாருங்க. இந்த ஜட வாழ்வு அவ்வளவு மோசமானது. இங்க விழுந்துட்டா அவ்வளவுதான். இந்த துக்காலயத்துல மகிழ்ச்சி வேணும், நான் எல்லாரும் என்கிட்ட நல்லா நடந்துக்கணும், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மாயை, கற்பனையான உலகத்துல வேணா நம்ம அப்படி இருக்கலாம். ஆனா பகவானோட இந்த ஜட உலகமானது இதை கடந்து செல்லுவது ரொம்ப கடினம். இது பெரும் ஆபத்து நிறைந்தது. பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம். ஒவ்வொரு அடியும் நம்மளுக்கு ரொம்ப
அபாயகரமானது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இங்க வந்து எனக்கு இத்தனை எதிரிகள் எல்லாரும் என்னைய இப்படி படுத்துறாங்களே அப்படின்னுலாம் நான் பேசவே முடியாது. ஏன்னா அதுதான், நீங்க பைத்தியத்தை போய் பைத்தியம் பைத்தியம்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? பைத்தியம் பைத்தியம்தான். அது போல இந்த துக்காலயம் துக்காலயம் தான். இதுல வந்து சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும் திருப்பி திருப்பி கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சந்தோஷம் இல்லைங்க இதுல, இது துக்க ஆலயம். அதனால நீங்க அடுத்தவங்களுக்கு வர சொல்லி என்னங்க பண்றது? சோ அதுக்கான வழியை நாம இங்க தேடுறோம். அதான் பரத்தை அடைதல் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அத்தியாயம், எவ்வாறு பகவானோட லோகத்தை அடைவது அப்படிங்கிறது. சோ முதல் ஸ்லோகம், அர்ஜுனா உவாச்ச. அர்ஜுனன் கேக்குறார், கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதி தெய்வம் கிம் உச்யதே. படிக்கிறீங்களா? அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே. படிங்க, படிக்கிறேங்க. படிங்க. அர்ஜுனன் வினாவினான், எம்பெருமானே உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பலநோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜட தோற்றம் என்ன? தேவர்கள் யாவர்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் பிரம்மன் என்பது என்ன என்பதில் தொடங்கிய அர்ஜுனனின் பல்வேறு வினாக்களுக்கு பகவான் கிருஷ்ணர் விடையளிக்கிறார். மேலும் கர்மா, பலநோக்கு செயல்கள், யோகம் கலந்த பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு ஆகியவற்றையும் பகவான் விளக்குகிறார். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய நிலைகளில் பரம பூரண உண்மை அறியப்படுவதாக ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகின்றது. அது மட்டுமின்றி தனிப்பட்ட உயிர்வாளியும் பிரம்மன் என்று அறியப்படுகிறான். அர்ஜுனன் ஆத்மாவை பற்றியும் வினவுகிறான். ஆத்மா என்பது உடல், ஆத்மா மற்றும் மனதையும் குறிக்கும். வேத அகராதியின்படி ஆத்மா என்பது மனம், ஆத்மா, உடல் மற்றும் புலன்களையும் கூட குறிக்கும். அர்ஜுனன் முழுமுதற் கடவுளை புருஷோத்தமர், உத்தம புருஷர் என்று அழைக்கிறான். இதன் மூலம் அவன் தனது வினாக்களை ஒரு சாதாரண நண்பனிடம் முன்வைப்பது போலன்றி கிருஷ்ணரே உறுதியான விடைகளை கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரியான முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்து வினவுகிறான் என நாம் புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், உத்தம புருஷரே, பிரம்மன்னா என்ன? அத்தியாத்மம்னா என்ன? பலநோக்கு செயல்னா என்ன? ஜடத்தோற்றம்னா என்ன? தேவர்கள் யார்? சோ தேவர்களை பத்தி 7.20 25 வரைக்கும் படிச்சோம். மறுபடியும் இங்க தேவர்கள்னா யாருன்னு கேக்குறாரு. சோ மறுபடியும் நம்மளுக்கு 2வது முறை விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த 8வது அத்தியாயத்துல பகவான் அதுக்கு விளக்கம் சொல்றார். சோ முதல்ல பிரம்மன் யார், அத்தியாத்மம் அப்படின்னா என்ன, பலநோக்கு செயல்னா என்ன, ஜடத்தோற்றம்னா என்ன, அப்புறம் தேவர்கள் யார், இந்த 5 கேள்வி கேக்குறாரு. சோ எதனால பகவான்கிட்ட கேக்குறாரு? பகவான்கிட்ட கேட்பதன் மூலமாக அவர் ஒருவரே சரியாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் அதிகாரி அவர் தான். அதனால அவர்கிட்ட கேட்கிறார். சோ இங்க ஆத்மா அப்படின்னா சில சமயம் உடலையும் குறிக்கும். ஆத்மாங்கிறது மனம், புலன்களையும் குறிக்கும். சோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எதை பொருள் எடுத்துக்கணும். அடுத்தது 2வது ஸ்லோகம், அத்தியக்ஞ கதம் கதம் கோத்ர தேஹே அஸ்மின் மதுசூதனஹ பிரயாணகாலே ச கதம் கதம் ஞேயோசி ஞேயோ அஸ்ஸி நியதாத்மனி ஞானாத்மபி நியதாத்மபி. மதுசூதனரே, யாகங்களின் இறைவன் யார்? உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார்? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? பொருளுரை. யாகங்களின் இறைவன் என்பது இந்திரன், விஷ்ணு என இருவருக்கும் பொருந்தும். பிரம்மா, சிவன் உட்பட்ட முக்கிய தேவர்களின் தலைவர் விஷ்ணு. நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்திரன், விஷ்ணு ஆகிய இருவருமே யாகங்களின் மூலம் வழிபடப்படுகின்றனர். ஆனால் யாகங்களின் உண்மையான இறைவன் யார் என்றும் ஜீவாத்மாவின் உடலிலே இறைவன் எவ்வாறு உரைகின்றார் என்பதையும் அர்ஜுனன் இங்கே வினாவுகிறான். இங்கே அர்ஜுனன் பகவானை மதுசூதனர் என்று அழைக்கின்றான். ஏனெனில் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை ஒருமுறை அளித்தார். சந்தேகத்தன்மையுடைய இவ்வினாக்கள் கிருஷ்ண பக்தனான அர்ஜுனனின் மனதில் உண்மையில் எழுந்திருக்கவே கூடாது. எனவே இவ்வினாக்கள் அசுரர்களை போன்றவை. கிருஷ்ணா அசுரர்களை அழிப்பதில் வல்லவர் என்பதால்
தனது மனதில் எழுந்துள்ள அரக்க சந்தேகங்களை அவர் அழிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அர்ஜுனன் அவரை இங்கே மதுசூதனர் என்று அழைக்கின்றான். மேலும் பிரயாண காலே என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் வாழ்வில் நாம் செய்பவை அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி அறிந்து கொள்ள அர்ஜுனன் பேராவல் கொண்டான். இறுதி நேரத்தில் அவர்களது நிலை எப்படி இருக்கும்? மரண நேரத்தில் உடலின் எல்லா இயக்கங்களும் தடைபடுவதோடு மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுகிறது. இவ்வாறு உடலின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் முழுமுதற் கடவுளை நினைவில் கொள்ள இயலாமல் போகலாம். பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வேண்டுகிறார், எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்தது ஆகும். ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது. அதன் விளையாட்டான விருப்பம் தாமரையினுள் நுழைவது ஆகும். மன்னர் குலசேகரர் இறைவனிடம் கூறுகிறார், தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது. மேலும் நான் ஆரோக்கியமாக உள்ளேன். தங்களது தாமரை திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணமடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவமடையும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இயற்கையான மரணத்திற்காக நான் காத்திருந்தால் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் அச்சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைப்பட்டு விடும். எனது தொண்டை அடைப்பட்டு விடும். உமது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா என்று தெரியவில்லை. நான் உடனடியாக இறப்பதே சாலச் சிறந்தது. அத்தகு நேரத்தில் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்த முடியும் என்பதே அர்ஜுனனின் வினாவாகும். தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதவி. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு அழகா அர்ஜுனன் எத்தனை சந்தேகங்களை நமக்காக கேட்டிருக்கிறார் பாருங்க. இப்போ யாகத்தின் இறைவன் யார்? உடல்ல அவர் எப்படி எங்க இருக்கிறாரு? எந்த பகுதியில அவர் இருக்கிறாரு? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் மரண நேரத்துல எப்படி உங்களை அறிய முடியும்? இதெல்லாம் கேக்குறாரு. சோ இங்க மதுசூதனா அப்படின்னு கூப்பிடுறார் பகவான. சோ மதுசூதனா அப்படின்னா மது என்னும் அசுரனை அழித்தவர். சோ மது என்னும் அரக்கனை அழித்தவர். சோ நம்மளுக்கு கேள்விகள் எல்லாம் வந்து புண்டக்க மண்டக்க கேள்விகள் எல்லாம் நிறைய வரும். ஏன்னா பகவானை பற்றி அறியாம இருக்கிறப்போ நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள்லாம் அசுரர்கள் போன்றது. அந்த அசுரத்தனமான எண்ணம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் கேள்விகள் சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா பகவானை பற்றி புரிஞ்சுக்கலன்னா நிறைய சந்தேகம். அந்த சந்தேகத்தை அசுரர்களை நீ அழித்த மாதிரி என்ன அசுரத்தனமான இந்த சந்தேகத்தை நீ அழித்து விடு அப்படின்னு அங்க மதுசூதனா அப்படின்னு பகவானை வேண்டுறார். சோ யாகங்களின் இறைவன் அப்படிங்கிறது இங்க இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவரான அந்த இந்திரனுக்கு யாகம் செலுத்தப்படுகிறது. ஏன்னா நம்ம பார்த்தோம் 3வது அத்தியாயத்திலேயே இந்த யாக சக்கரத்துல பகவான் என்ன சொல்றார், இந்த உயிர்வாளிகளை படைக்கும் போதே தேவர்களையும் மனிதர்களையும் படைத்து 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்களா தேவர்களுக்கு யாகம் செலுத்தி அவர்களை திருப்திப்படுத்தும் போது அவர்கள் உங்களுக்கு வேண்டிய மழையும் தானியங்களையும் எல்லாம் தர்றாங்க. அதன் மூலமா அந்த தானியங்களை வைத்து அவர்களுக்கு நீங்க மறுபடியும் யாகங்கள் செஞ்சு அதுல தானியங்களை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மறுபடியும் அந்த இயற்கை மூலமா பலவித நன்மைகளை மனிதர்களுக்கு செய்யறாங்க. இப்படியாக யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் யாகங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டால் தேவர்கள் திருப்தி அடைந்து பகவானுக்கு அதை அர்ப்பணித்து அந்த பகவானிடமிருந்து அந்த சக்தியை பெற்று மீண்டும் அவர்கள் அந்த மழை நம்மளுக்கு தர்றாங்க. அதன் மூலமா நெற்பயிர்கள், பல பயிர்கள், உணவு தானியங்கள் எல்லாம் விளைந்து நாம் அதை உண்டு திருப்தி அடைகிறோம். சோ அந்த நன்றி கடனை இப்படி ஜீவராசிகள் திருப்பி செலுத்தும் போது அந்த யாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. யாகம் நடைபெறவில்லை என்றால் அங்க பஞ்சம், பட்டினி, பிணி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். யாகங்கள் முறையாக செய்யப்பட வேண்டும். எப்பொழுதுமே யாகம், தவம், தானம் நிறுத்தப்படவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி, யாகம், தவம், தானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். அப்ப நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களோட தலைவன் இந்திரன். அப்ப இந்திரனுக்கு யாகங்கள் மூலமா அர்ப்பணிக்கப்படுது. ஆனா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கள தலைவர் யாருன்னா விஷ்ணு. விஷ்ணுவே இல்ல யாகங்களின் தலைவர். அத எந்த ஸ்லோகத்துல படிக்கிறோம்? சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி எல்லா யாகங்களின் தலைவன் நான். அதனாலதான் யோகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். யோகிகளின் தலைவர்.
யக்ஞேசு தபசு அப்படின்னு ஆஹா யா. சோ எல்லா யாகங்களின் தலைவர்னு சொல்றார். அவர்தான் எல்லாவற்றையும் அனுபவிப்பவர். போக்தாராம் யக்ஞ தபசாம் அந்த ஸ்லோகத்துல சொல்றார். யக்ஞ தபசாம், யக்ஞங்களுக்கெல்லாம் அவரே தலைவர். போக்தாராம் அவரே அனுபவிப்பாளர். அப்ப இங்க வந்து பிரயாண காலே, இது ரொம்ப முக்கியமானது. பிரயாண காலே அப்படின்னா நாம் வாழ்வில் செய்யும் அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். இங்க வேர்ட் டு வேர்ட்ல பாருங்க. பிரயாணே காலே அப்படின்னா இறக்கும் நேரத்தில். இறக்கும் நேரத்துல நாம் என்னென்ன செஞ்சோமோ அப்படியே ஒரு திரைப்படத்துல உட்காந்து பாக்குற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நாம் செஞ்ச அத்தனை செயல்களும் நம்மளுக்கு வீடியோ மாதிரி போட்டு காட்டுவாங்க. அது நாம மறுக்கவே முடியாது. இப்ப எல்லார் வீட்லயும் கேமரா வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு வேலைக்கு வந்தவங்க திருடுனாங்க அப்படின்னா அந்த வீடியோ போட்டு, இங்க பாரு சாட்சி பாரு, அவளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ கையில ஒரு பொருளை தூக்கி மடியில வச்சிருப்பா, அது அப்படியே தெரியும், அவளால மறுக்க முடியாது. அப்புறம் அது போலத்தான் நான் போய் ஐயோ அதெல்லாம் நான் செய்யலைங்க, ஏன்னா நேத்து நடந்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம். நான் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், ஆனா அவன் திருப்பியே கொடுக்கல. ஆனா 2000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருந்து திருடி இருக்கேன், ஆனா அது ஞாபகமே இருக்காது. ஏன்னா நான் வந்து என்னோட சூழ்நிலை அப்படி, ஏன்னா நானே எனக்கு ஜட்ஜ் ஆயிருவேன். சோ இந்த மாதிரி நிறைய தவறுகளை நாம மறந்துடுவோம், நாம நினைக்க மாட்டோம். ஏன்னா நாம ஜட்ஜ் ஆச்சே, நமக்கு நாமே ஜட்ஜு. ஆனா நம்மளுக்கு மேல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அவர் அதெல்லாம் விட மாட்டார். சோ நம்ம அந்த வாழ்வின் செய்யும் செயல்கள் அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தீர்ப்பு. நீ எங்க போய் மறுபடி பிறக்கணும், ஒரு நாயாவா நரியாவா, இல்ல பாலைவனத்துல இமயமலையிலயா இல்ல கோயம்புத்தூர்லயா அப்படிங்கிறது பரிசோதிக்கப்படும். பரிசோதிக்கப்பட்டு நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கும். நாம எங்க பிறக்கணும், எந்த உடல்ல பிறக்கணும், குருவியாவா இல்ல யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ. இப்ப கடற்கரையில போய் இப்பத்தான் பிரபுபாதரோட சீடர் சொல்லுவார், இவங்கெல்லாம் எந்த நேரம் தண்ணியில இந்த ஸ்கேட்டிங் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப பிரபுபாதர் சொல்லுவார், அடுத்த ஜென்மத்துல அவன் மீனா பிறப்பான் அப்படின்னு. சோ எதுல நாம அதிக ஆர்வம் வைக்கிறதோ அதுவாகவே நம்ம அடுத்த பிறவியில பிறப்போம். ஏன்னா மரண நேரத்துல அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். யாரோட மனசுல அதிகமான தியானம் எதை குறித்து செய்கிறார்களோ மரண நேரத்தின் போது அதான் வெளிப்படும் அவங்க மனசுல. சோ மரணத்தின் போது என்ன நினைக்கிறாங்களோ அதுவா மாறிடுவாங்க. ஜடபரதர் முன்னாடி என்ன பண்ணார், மான நினைச்சார். பரத மகாராஜா மானா பிறந்துட்டார். அப்புறம் அது மாதிரி அப்புறம் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி அறிந்து கொள்ள அர்ஜுனன் இங்க ஆவலா இருக்கிறார். இறுதி நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? சோ மரண நேரத்துல எல்லா இயக்கம் தடைப்படும். நீங்க மரண நேரத்துல இருக்கிற பெரியவங்களெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லார் வீட்லயும் இருந்திருப்பாங்க, எல்லா வீட்லயும் மரணங்கிறது நடந்திருக்கும். அப்ப ரொம்ப வயசாகி அவங்களுக்கெல்லாம் தோல் சுருக்கம், கண்ணு தெரியாம, காது கேட்காம, நடக்க முடியாம, படுத்த படுக்கையாகி பெட் சோர்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ அவங்க எல்லாம் வந்து வாழும்போது ரொம்ப புகழ் மிக்கவரா பணத்துல புரண்டவங்களா இருப்பாங்க. ஆனா கடைசி நேரம், இறுதி நேரம் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். எல்லாருக்குமே மரண நேரத்துல துன்பம் தான். சிலருக்கு மட்டுமா அபூர்வமா உடனே மரணம் வந்து ஒரு செகண்ட்ல வந்து போயிரும். சோ இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ அந்த மரண நேரத்துல என்ன அவங்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. மரண நேரத்தில் உடலில் எல்லா இயக்கங்களும் தடைப்படும் போது மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுகிறது. ஏன்னா மனசுல நம்மளுக்கு அந்த நாம் நடக்கும்போது இருந்த அந்த பக்குவம் எல்லாம் இப்ப கிடையாது. மனசுல வந்து இப்போ நல்லா இருந்தவங்க மரணத்தின் போது என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப படுத்து கிடப்பாங்க, வெக்ஸ் ஆயிருவாங்க, வெறுப்பாயிரும். பிள்ளைய பார்த்தா கோபம் வரும், பையனை பார்த்தா கோபம் வரும். முதல்ல அன்பா இருந்தவங்க அப்ப பையன் பிள்ளைகளுக்குமே வெறுத்து போயிரும், இது எப்படா சாவும் அப்படின்னு. ஏன்னா பகவானோட இயற்கையோட ஏற்பாடு அது. அந்த அந்த ஜீவன் வந்து பற்று அறுக்கணுமா. அதனால அந்த மரணத்தின் போது படுக்கையில படுத்து அவங்க வந்து அவங்க மனசு அப்படியே வெக்ஸ் ஆயிரும். யாரும் அவங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா படுக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நாமெல்லாம் அவ்வளோ இவங்களுக்காக கஷ்டப்பட்டமே, இவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல இவங்களோட ஓட்டம் இவங்களுக்கு இருக்கும். வெளியில போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், குழந்தைய வளர்க்கணும்,
அவங்கள கவனிப்பாங்க. ஆனா கிட்டவே உட்கார முடியுமா? ஆனா அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பகவானோட ஏற்பாடு. ஏன்னா மீண்டும் பற்று அறுக்கணும் இல்லையா? பற்று இருந்ததுன்னா அந்த குடும்பத்திலேயே மறுபடியும் ஒரு பேரனாவோ பேத்தியாவோ இல்ல நாயாவோ பூனையாவோ எலியாவோ பிறக்க வேண்டி வந்துரும். ஏன்னா அந்த வீட்டுல ரொம்ப பாசம் கட்டுண்ட நிலை, அந்த பற்று அறுக்காம அவங்க அதே நினைவுல செத்தாங்கன்னா மறுபடியும் அவங்க அங்கேயே வரணும். அதனால அவங்க கடவுளே எனக்கு பிறப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பகவான் அவங்கள சோதிச்சு எல்லார் மேலயும் வெறுப்படுத்துறாரு. மத்தவங்களும் அவங்கள வெறுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இடையில அந்த பற்று அருந்துருது. இதெல்லாம் பகவானோட ஏற்பாடு. சோ இப்படிதான் சொல்றாரு அர்ஜுனன். சோ உடலின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் முழுமுதற் கடவுளை நினைவு கொள்ள இயலாமல் போகலாம். ஏன்னா அங்க கண்ணை முழிக்க முடியாது. வாதம் பித்தம் கபம் எல்லாம் மூச்சு அடைக்குது. கண்ணை முழிக்க முடியல. ஆனா காது மட்டும் கேக்குது. எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பேசணும்னு தோணுது, பேச முடியல. எந்திரிக்கணும்னு தோணுது, எந்திரிக்க முடியல. கைய காலை அசைக்க முடியல. மரண வேதனை அப்படிம்பாங்க இல்லையா? 1000 தேள் கொட்டுற வலிக்கும் மரணத்தின் போது. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உடலை விட்டு ஒரு ஆத்மா பிரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அவர் கேட்கிறார், எம்பெருமானே தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். இது யார் சொல்றா? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் யாரு? பெரிய ஒரு மன்னன். அப்படிப்பட்டவர் பகவான்கிட்ட வேண்டார், நான் இப்போதே இறந்து விடுகிறேன், இறப்பது சிறந்ததாகும். ஏன்னா அவர் அன்னம் போன்ற சாஃப்டான மனது என்ன பண்ணுதான், அன்னம் என்ன பண்ணும், தாமரை மலர்ல கொத்தி கொத்தி அதுக்குள்ள போக முயற்சிக்கும். அது போல நான் உனது தாமரை திருவடிகளில் நுழைவதற்கு முயற்சி செய்கிறேன். நான் இப்ப என் மனம் சஞ்சலமின்றி இருக்கு. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கிறப்ப சஞ்சலம் கிடையாது. உங்கள் தாமரை திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணம் அடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவம் அடையும். ஏன்னா இதுவரைக்கும் செய்த பக்தி தொண்டு நல்லாதான் இருக்கு. ஆனா நான் எப்போ உடல் நலம் சரியில்லாம நம்ம பக்தி தொண்டு செய்ய சொன்னா நம்மளால சேன் பண்ண முடியாது. ஒரு காய்ச்சல் தலைவலினாலே பாருங்க, நீங்க உங்களால சேன் பண்ண முடியாது. தலை வலிக்குது இப்ப சேன் பண்ணு 16 மாலை அப்படின்னு யாராவது உங்களை அடிச்சு உட்கார வச்சா கூட உங்களால முடியாது. என்னை விட்டா போதும், கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு படுத்துடுவோம். சோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம் அப்படின்றார். அதனால நல்லா இருக்கும் போதே நாம பக்தி நிறைய பண்ணணும். பகவானுக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ, உடலாலும் மனதாலும், வாச்சோ கர்மனோ மனசோ, மனதாலும் உடலாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்கணும். எப்ப ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியாது நம்ம உடம்பு. நாம் இப்படியே இருப்போன்றது நிலையில்லை. அதுதான் நிலையில்லாத அனித்தியமான உலகில நாம வசிச்சுட்டு இருக்கணும். சோ ஆனால் இயற்கையான மரணத்திற்கு நான் காத்திருந்தால் பின்னர் அது என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால உடலின் இயக்கங்கள் எனக்கு தடைப்பட்டு விடும், என் தொண்டை அடைத்து விடும். உமது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமான்னு தெரியவில்லை, நான் உடனடியாக இறப்பதே சால சிறந்தது அப்படிங்கிறார். அத்தகு நேரத்தில் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். சோ இந்த கேள்விய மகாலட்சுமி அவங்க கேட்டாங்க. யார்கிட்ட? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வசனி தசன சிகரே தரணி தவலக்னா சசனி கலங்க கலேவ நிமக்னா கேசவத்ருதா சுகர ரூபா ஜெய் ஜெகதீச ஹரே ஜெய் ஜெகதீச ஹரே. ஞாபகம் வருதா இப்பவாது? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இல்லைங்க மாதாஜி, வரலைங்க, தெரியலைங்க மாதாஜி. வராகர் வராகர் வராகங்களா? வராகரிடம் மகாலட்சுமி கேக்குறாங்க, என்னை பூமியில இருந்து பன்றி உருவில் தோன்றி பன்றி உருவுல தோன்றி அந்த கொம்பின் மூலமா பூமியிலிருந்தே அந்த கர்ப்போதக கடல்ல இருந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவங்க அழுகுறாங்க. ஏன்? நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, எதுக்கு அழுகுற? என் குழந்தைகளை எல்லாம், தாயோட கருணை பாருங்க. என் குழந்தைகள்லாம் மரண நேரத்துல, ஏன்னா இவங்க அந்த நேரத்துல பகவானை நினைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உணர்ந்தாங்க.
துன்பம் வரும் நேரத்தில் பகவானை நினைப்பது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அதனால என் குழந்தைகள்லாம் கடைசி நேரத்துல மரண வழியில துடிக்கும் போது எப்படி உங்களை நினைக்க முடியும்? அப்படி நினைக்கலைன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருடமா பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, பக்தி தொண்டு பண்றாங்க. ஆனா மரண நேரத்துல உங்களை நினைக்க முடியாம போனா என்ன ஆயிடும்? அது வீணாயிடுமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றார், வராகர் சொல்றார், நான் அவ்வளவு நன்றி கெட்டவன் அல்ல. பாருங்க, பகவான் வந்து அவர் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் நன்றி கெட்டவன் அல்ல. அப்படி நினைக்க முடியாமல் போனாலும் நான் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு என்னை ஞாபகப்படுத்துவேன் அப்படிங்கிறார். சோ பக்தி தொண்டு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. பகவான் எவ்வளவு கருணையானவர். சிறிதளவே நீங்க பக்தி பண்ணினா கூட போதும், அந்த அளவுக்கு பகவான் உங்களுக்கு கருணை காட்டுறாரு. சோ பக்தி தொண்டை விட்டு யாரும் பிறழக்கூடாது. அடுத்தது இதோட நிறுத்திக்கலாமா? அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம், பெரிய ஸ்லோகமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது என்னது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மாதாஜி, பூமி சொல்லுங்க. சொல்லிட்டு இது வந்து வராக அவதாரத்துல மகாலட்சுமி தாயார் விஷ்ணுகிட்ட கேக்குறாங்களா மாதாஜி? ஆமாங்க. ஓகே. நல்ல விதமா எல்லாம் பக்தி பண்ணி கடைசி நேரத்துல மரண நேரத்துல தான் 1000 தேள் கொட்டுற வழி வலிக்குமே, அந்த வழியில எப்படி பகவானை நினைக்க முடியும்? அந்த யதார்த்தமான கேள்வி கேக்குறீ, அது அர்ஜுனன் கேக்குறாரு இல்லையா, அதே மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. ஆனா வேற மாதிரி கேக்குறாங்க மாதாஜி, பக்தியில நாம் பாதியில விட்டுட்டு இறந்துட்டா என்ன என்ன அது பலன் என்னன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, தாயார் வந்து என் குழந்தைய வந்து கடைசி நேரத்துல நினைக்க முடியாம போனா. ஆமாங்க, இங்க அர்ஜுனன் இப்படியா கேக்குறார்? பாதியில விட்டுட்டா அது மாதிரியா கேக்குறார்? மாதாஜி பக்தியில பாதியிலேயே இறந்துட்டாங்க, எப்படி மாதாஜி அப்ப கேக்குறாங்க? சொல்லுங்க மாதாஜி, கரெக்டா தெரிஞ்சுக்கிறேன். இருங்க நான் எடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்னு கேக்குறாரு. மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்னு கேக்குறாரு. மாதாஜி அப்போ ஒரு ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் கேட்கும்போது அது வேற பாதியில விட்டா என்ன ஆகும்? அதுக்குதான் அவர் வந்து நேகாபக்ரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதே சொல்பமபியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது நாம் முன்னாடியே படிச்சுட்டோம். அப்ப அர்ஜுனன் வந்து 2 கொஸ்டினும் கேக்குறாரு, தாயார் கேட்ட கேள்வியும் கேக்குறாப்புல, ஆமா, பக்தியில பாதியில ஆமாங்க. இதா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஓகே. பாதியில விட்டுட்டு போனவங்களோட நிலை என்ன ஆகும்? அதுதான் பகவான் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு சின்ன பக்தி தொண்டு பண்ணினா கூட உங்களுக்கு பெரிய லாபம். ஆனா பௌதிகத்துல பெரிய லாபத்தை நீங்க சம்பாரிச்சாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஓகேங்க, ஏன்னா தேங்க்யூ. எவ்வளவு தூரம் செல்வத்தை நீங்க சேகரிக்கிறீங்களோ அந்த அளவு பாவமும் உங்களுக்கு வரும். செல்வத்தை சேர்த்தறதுக்காக நீங்க வந்து உடலால மனசால எல்லாத்துலயும் கஷ்டப்படணும். அப்ப வந்து நிறைய பொய் கணக்கு காட்டணும், ஆடிட்டர்கிட்ட காட்டணும். சோ பெரிய லாபம் வைக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதனால இறக்கும் போது உங்களுக்கு இன்னும் வராது, காதற்ற ஊசியும் வராது கண் கடை வலிக்கேன்னு. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா?